கிரகநிலை கணிப்புகளின் அடிப்படையில இந்த உலகில என்னென்ன மாற்றங்கள் நிகழும், யாருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறித்து கணிக்க முடியும் என நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில இப்ப நிகழ்ந்திருக்கிற துலாம் சங்கராந்தி யாருக்கு என்ன பலன் அளிக்கும், இந்த உலகில எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. துலாம் சங்கராந்தி எனப்படுவது சூரியன் சஞ்சாரத்தை குறிக்குது. மாதம் ஒருமுறை தன்னுடைய ராசியை மாற்றி வரும் சூரியன் கடந்த அக்டோபர் 17ஆம் நாள் துலாம் ராசிக்கு குடியேறி தனது ராசியை மாத்தினார். குறிப்பிட்ட இந்த சஞ்சாரமானது அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய கண்டங்கள்ல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும்னு நம்பப்படுது. குறிப்பா சட்ட திருத்தங்கள், அரசு மாற்றங்கள், தலைவர் மாற்றங்கள்னு மக்கள் எதிர்பார்க்காத பல்வேறு அதிசய மாற்றங்கள் நிகழும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. குறிப்பா நீதித்துறையில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பல நடக்கும்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் பொருளாதார நிலையில குறிப்பிடத்தக்க தாக்கம் உண்டாகும், பொதுமக்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்னு ஜோதிட நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. துலாம் ராசியில குடியேறும் சூரியன் அடுத்த 30 நாட்களுக்கு நம்மளுடைய நாட்டிலையும் உலகத்திலையும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைபெறும்னு, அந்த வகையில நம்ம நாட்டுல நீதித்துறை மற்றும் பொருளாதார நிலையில பெரும் மாற்றங்கள் நடைபெறும்னு, அரசின் செயல்பாடுகளுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பு காணப்படும்னு, அதன் பிறகு இந்த எதிர்பார்ப்புகள் ஆதரவாக மாறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. துலாம் ராசியில குடியேறும் சூரியன் அடுத்த 30 நாட்களுக்கு நம்ம நாட்டிலையும் உலக அளவிலையுமே குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைபெறும்னு, அந்த வகையில நம்ம நாட்டுல நீதித்துறை மற்றும் பொருளாதார நிலையில பெரும் மாற்றங்கள் நடைபெறும்னு, அரசின் செயல்பாடுகளுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பு காணப்படும்னு, அதன் பிறகு இந்த எதிர்ப்புகள் ஆதரவாக மாறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு தலைவர்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நாட்டின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நவீன திட்டங்கள் இறக்குமதி செய்யப்படும், வரி விலக்கு தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். தொழில்நுட்பத்துறையில இருக்கும் நபர்களுக்கு அரசு தரப்புல ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு கிடைக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறித்த இந்த துலாம் சங்கராந்தி சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களை கொண்டு வரலாம். இத்தகைய மாற்றங்களுக்கான பொதுமக்கள் தயாராக இருப்பது நல்லதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய இந்த சூரிய சங்கராந்தி சுக்ரீவனை பலமடைய செய்து பாவ புண்ணிய கிரகமான சனி பகவானுடன் ஒரு பெரிய சம சப்த யோகத்தை உண்டாக்குறார். இந்த சேர்க்கையானது நீதிமன்றம் மற்றும் வழக்காடு மன்றங்களின் பலத்தை அதிகரிக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளின் மசோதாக்களுக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும்னு, குறிப்பா பொதுமக்களின் அதிகாரம் தொடர்பான மசோதாவில அவங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பை அளிக்க நீதிபதிகள் தயாரா இருப்பாங்க. அதாவது அரசு மற்றும் அரசியல்வாதிகளை எதிர்த்து ஒரு நல்ல தீர்ப்பை அளிக்க தயாராக இருப்பார்கள் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசுடைய மெத்தனத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பும் ஒரு ஆளுமையையும் நாம் இந்த காலத்துல காண முடியும்னு சொல்றாங்க. இந்தியா உட்பட உலகுடைய பல்வேறு நாடுகள்ல ஆட்சி அதிகாரம் மாறும் வாய்ப்பு காணப்படுது. அதாவது அதிகாரம் எனில் உச்சபட்ச நிலை அதிகாரத்தை மட்டும் நிபுணர்கள் சொல்லல, சின்ன சின்ன மாநிலம் மற்றும் கட்சி தலைவர்களுடைய அதிகாரம் மாறும் வாய்ப்பும் காணப்படுது. உலக அளவுல பார்க்கும்போது இஸ்லாமிய நாடுகள் 2 நிச்சயம் தங்கள் தலைமையை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுவதா நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாள் தலைவர்களின் எதிர்பார்ப்புகள் பொய்க்கும், புதிய தலைவர்கள் உருவெடுப்பார்கள், பொதுமக்களின் ஆதரவையும் பெறுவார்கள். முன்னேறி வரும் நாடுகளின் பட்டியலில் இருக்கும் இந்த நாடுகளில் நிகழும் தலைமை மாற்றம் இந்தியாவின் பொருளாதார நிலையில் மாற்றத்தை கொண்டு வரும் வாய்ப்பு காணப்படும். குறிப்பா இந்தியாவின் பணவீக்கத்தை குறைக்கும் வாய்ப்பும் காணப்படும்னு ஜோதிட நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு மிக அருகில இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே அதிகார மோதல் துவங்கும் வாய்ப்பும் காணப்படுது. இந்த அதிகார மோதல் போரில் சென்று முடியலாம். 2 நாடுகளுக்கும் இடையே சூடுபிடிக்கும் இந்த வாக்குவாதங்களை தீர்க்க மேற்கத்திய நாடுகள் தலையிடும் வாய்ப்பும் காணப்படுது. குறிப்பா இந்த நாட்டுடைய தலைவர்கள் தங்களுடைய தலைமை பொறுப்பை இழக்கும் வாய்ப்பும் காணப்படுது. மக்களுடைய பேர் ஆதரவோட புதிய தலைவர்களை அந்நாட்டு மக்கள் பெறலாம்.
தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள மக்கள் களத்தில் இறங்கி போராடும் நிலை உண்டாகலாம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜோதிட நிபுணர்களுடைய கூற்றுப்படி பௌத்த மதத்தை கடைபிடிக்கும் 2 நாடுகள் தங்கள் நாட்டில் பூமி மற்றும் நீர் சார்ந்த இயற்கை சீற்றங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவும், உயிர் சேதம் குறைவாக இருந்தாலும் பொருட்சேதம் அதிகமாக காணப்படும், பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பொருளாதார நிலையும் கேள்விக்குறியாகும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் இந்த இயற்கை சீற்றத்தால இருந்து எதிர்வரக்கூடிய இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து மீண்டு வர மாதங்கள் சில பிடிக்கும்னு ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையுடன் இருந்தாக்கா எதிர்வரும் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம்னு ஜோதிட நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க.